குடிரவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி ஓகே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம். டைம் ஆயிடுச்சு பாருங்கள். மணி இப்போ வந்துட்டு மணி 7 மணி ஆயிடுச்சு. நமக்கு பஸ்ஸு வந்துட்டு நம்ம ஊருக்கு, நம்ம நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு 9:45 பஸ்ஸு இருந்தால் நம்ம முன்னாடியே போயிடணும். சீட் இருக்குமான்னு தெரியல. ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா ட்ரெயினில் வந்து நமக்கு டிக்கெட் கிடைக்கல பாருங்கள். ஃபைனெல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, ஆட்டோவுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம். நான் ஆட்டோ வரலை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, வாங்க நம்ம போகலாம். நாங்களும் கிளம்பி கீழே வந்துட்டோம். ஆட்டோ வருது. நம்ம கூட பாப்பா இருப்பாள்ல, பூவா கூட விளாண்டுட்டா. அவள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. எங்கள் கூட வரணும்னு ரொம்ப அழுகு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பூவா பாருங்க, ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ பார்க்கறதுக்கு போகிறோம் பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க அம்மா வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. பாப்பா நினைப்பாவே இருந்தது எனக்கு. நாங்களும் வந்துட்டோம் பஸ் ஏறுறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி இன்னொரு ஊருக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோம். பஸ்ஸு லேட்டாக தான் வந்தது. இதில் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டுருக்குறோம். பஸ்ஸு கிளம்பிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு தான் போய்கிட்ருக்கோம். அங்கே ஒரு பஸ் பிடிச்சி நம்ம அதுக்கப்புறம் போகணும். நம்ம இப்போ ஈரோடு தான் போயிட்டுருக்கோம். எப்படியுமே நமக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு. பஸ்ஸுமே ஆனால் என்னன்னு தெரியல, செம்ம கூட்டமாக இருக்குது. ஆனால் உட்காரத்து எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைய வச்சுட்டு வந்தாலுமே சீட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே உண்மையிலே மனசாட்சின்னு இருக்குது. நான் எப்போயுமே தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறினோம்னா இடம் இருக்க மாட்டேங்குது. கூட்டமாக இருக்கிற போது தான் நான் தூக்கிட்டு போகிற மாதிரி வருது. உண்மையிலே எனக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஈரோடு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பூவாமே நல்லா வெடிக்கப்பட்டு வந்தாங்க. லைட்டெல்லாம் நல்லாவே கடையிலலாம் இப்போலாம் லைட்டெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பூவா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தான். அது நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டில் உட்காந்தாச்சு. அதனாலவே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்தான். அதுக்கப்புறம் பூவா தூங்கிட்டோம். நாங்கள் சாப்பிடாம தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அதனால் சாப்பிடலை. நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு நம்ம பார்க்காம வந்துட்டோம். டிராஃபிக் வேறு அதிகமாக இருந்துச்சா, ரொம்ப வந்துட்டு இப்போவே இங்கேயே டைம் ஆயிருமோ மட்டும் நினச்சோம். ஏன்னா நமக்கு வந்து பஸ் வந்துட்டு 9:45 நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். ஏன்னா இடையில வந்துட்டு இறங்கி போகிற மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் நம்ம பூவை வச்சுட்டு நம்ம இடையில இறங்கிட்டு இப்போ ஏறிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நம்ம போய்க்கலாம். பூவா பாருங்கள் நல்லா தூங்கிட்டான். பூவாவுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக அவல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 9 மணி போல் நம்ம கொடுத்துக்கலாம் பூவாவுக்கு. பஸ் ஸ்டாண்டுமே வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு வந்து ரொம்ப நல்லா ஆகுதுங்க. ரொம்ப மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்டெல்லாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு எங்கள் பஸ்ஸு நாகப்பட்டினம் பஸ்ஸு இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஊர் வந்துட்டு சோலார்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் அந்த பஸ்ஸெல்லாம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னுட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னொரு பஸ் பிடிச்சி அந்த சைடு நாங்கள் போகிறோம். பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அங்கே ஈரோட்டில் வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்துட்டு சோலார் ஊரில் அங்கே கொண்டு போய் புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. எனக்கு தெரியலை, இப்போ தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க போல். அதனால் நமக்கு போகிற ஊர் நாகப்பட்டினம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைடு பஸ்ஸெல்லாம் அந்த ஊரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் கிடையாது. இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் சோலார் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கிட்ருக்கோம். இப்போவே டைம் ஆகுது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கும் சோலார் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள தூரம் எவ்வளோனா 1/4 மணி நேரம் ஆகுது. நான் மேப்பில் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நானே சரி கம்மியான தூரம் தான் பரவாயில்லன்ட்டு நினச்சோம். அப்புறம் வந்துட்டு இந்த இருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ தான் கட்டியிருக்காங்க. இன்னுமே வந்துட்டு யாருமே அந்தளவுக்கு இதில் கூட்டமே இல்லைங்க. 1-2 பஸ்ஸு தான் இதில் வருது பாருங்கள்.
பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு. இருந்தாலுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்டு நல்லா தான் இருக்கும். அதை விட இது பாருங்கள் செம்மையாக இருக்குது. புதுசா அப்படி தான் இருக்கும். இதுவே ஒரு 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 6 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நல்லா தான் கட்டி அழகா நீட்டா வைக்கிறாங்க. நம்ம மக்கள் தான் அந்த மாரி அசிங்கம் பண்ணி வைக்கிறது. நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். ஆனா எங்க இருக்குன்னு தெரியலங்க. புதுசா கட்டுனதுனால. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் போயிட்டே இருந்தேன். யாருமே இல்ல பாருங்க. ஆள் நடமாட்டமே இல்ல. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்க. எவ்வளோ நீட்டா இருக்குன்ட்டு. ரொம்ப இருட்டா வேற இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்க ஆளே இல்ல. எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா இந்த சைடு தான் வந்து குறி போட்டிருந்துச்சு. இந்த சைடு தான் இருக்குது அப்படின்ட்டு. நானும் பார்த்துட்டே போனேன். நானும் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க. நாங்க பஸ்ஸில தான் உட்காந்துருக்கோம். மேலே சீட்டு போட்டிருக்காங்கல்லங்க. இது ரொம்ப கூலிங்கா இருக்குதுங்க. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப கூலிங்கா இருக்கு. வெயில் காலத்துலலாம் கண்டிப்பா வேர்க்கவே வேர்க்காது. கூலிங்கா தான் இருக்கும். அது கூலிங் சீட்டுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க முகத்துல மரு இருந்துச்சுல்ல, அதில் நான் ஒரு மெடிசன் ஒன்று போட்டிருந்தேங்க. ஆனா ரொம்ப எரியுது எனக்கு. அதான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப வீங்கிருச்சுங்க. ஆனா 2 நாள்ல அந்த மரு விழுந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்களுமே பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் பாருங்கள். 2 சீட்டில் தான் உட்காந்துருக்குறோம். 3 சீட்டில் தர முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னா 3 சீட்டில் உள்ளவங்க வந்துட்டு 2 பேர் வந்தால் 2 சீட்டில் தான் உட்காரன்னுட்டாங்க. அதனால தான் உட்காந்துருக்கோம். காலை நீட்ட முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வாசல்கிட்ட ஒரு சீட் இருக்கும்ல, 2 சீட்டு ஃபஸ்ட்லேயே, அதில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம். எப்படி போக போகிறோம்னு தெரியல. எந்த மாரி ஆக போகுதுன்னு தெரியல. அது பூவை வேற வச்சுட்டு நம்ம எப்படி போகிறது? ஒரு யோசனையாக இருந்துச்சு. ட்ரெயினாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம ட்ரெயினில் தான் நம்ம போய் ஆகணும். பாருங்க இது வந்துட்டு திருச்சிக்கு இடையில வந்து குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்துட்டு டீ சாப்பிட்றதுக்காக பஸ்ஸு நிப்பாட்டியிருந்தாங்க. நாங்கள் முழிச்சிட்டோம். நானுமே முழிச்சிட்டேன். பூவாமே முழிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றவங்க வந்துக்கலாம். எப்படியுமே பஸ் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நிற்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் தூங்க முடியலைங்க அந்தளவுக்கு. ஒரு கால் ரொம்ப நீட்ட முடியலை. பூவாமே நம்ம மடியில் வச்சுக்கிட்டே தூங்கணும். பூவா வந்துட்டு தூங்கும்போது தாங்க என்கிட்ட இருப்பான். மற்ற நேரத்தில் வந்து சுயன்கிட்ட தான் இருப்பான். என்கிட்ட வரமாட்டான். எந்திரிச்ச உடனே அப்பா எங்கன்னு தான் தேடினான். அவங்க வந்துட்டு டீ வாங்கிட்டு வர சொன்னேன். அதில் தான் டீ வாங்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு பேக்கரி இருக்குதா, அங்கே தான் டீ வாங்கிட்டு நிற்கிறாங்க. வாங்கிட்டுமே வராங்க. சுயனி வெளியில தான் நின்றுட்டு இருந்தாங்க. பூவா வந்துட்டு நான் கீழே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் உட்கார வச்சுட்டு இருந்தேன். அப்பா வருவாங்க உட்காருடா அப்படின்ட்டு. நானுமே டீ குடிக்க போகிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு தாங்க டீ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நல்லாவே இல்லைங்க டீ குடிக்கிறதுக்கு. பஸ் மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு திருச்சி போய் தான் நம்ம போவோம். இப்போ திருச்சி போயிட்டு திருச்சியில் எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. மற்றபடி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போய் போவோம். தஞ்சாவூர்லலாம் பஸ் நிற்காது. இங்கே பாருங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். இங்கேயுமே பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்கங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு நம்ம எப்பவும் போகிற பஸ் ஸ்டாண்டு கிடையாது. இது வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. நியூ பஸ் இந்த வழியாக தான் வருதுங்க பஸ்ஸு எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கீழே இறங்கி நின்றுட்டுருக்காங்க பூவா தூக்கி வச்சுட்டு. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பூவாவுக்கு. பஸ் மூவ் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டை மட்டும் பார்த்துட்டே வந்தாங்க. உண்மையில் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக பார்க்கும்போது பளபளன்னு இருக்குதா, அதனால இந்த லைட்டெல்லாம் பாருங்களேன் உண்மையில் நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் புதுசாக தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் நாகப்பட்டினத்தில் மட்டும் அந்த வேலை நடக்கலைங்க. எங்கள் ஊரில் மட்டும் கட்டலைங்க. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு நல்லாவே இருக்காது. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு எனக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து இது வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டு. அது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஆரம்பத்தில் வந்துட்டு அதுதான் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. இப்போ அது ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அது இப்போ என்ன பஸ் ஸ்டாண்டுன்னே தெரியல. இருக்குதானே தெரியல. இந்த மாதிரி தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல.
இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் நான் தான் கட்டி கொடுத்தேங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சிலை வேற வச்சுட்டாங்க. இது வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கும். அதுலேயுமே வந்துட்டு கீழே இறங்கி தான் நிற்கிறாங்க. நான் மட்டும் இறங்க மாட்டேன். நான் பூ அதுக்கு வச்சுட்டேன், கீழே கொஞ்ச நேரம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. கலைஞர் பிறந்த ஊருங்க. திருவாரூர் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருக்கும். திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் மாதிரி இருக்குதா, ஆனால் உள்ளே போகலை பஸ்ஸு. நாங்கள் மெயிலே பஸ் வந்துருச்சு. இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு, அதான் ஸ்வெயினை வந்துட்டு அந்த சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு நல்லா ஃப்ரீயாக தூங்கிட்டு வரலாம்ல, அதான் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நானும் போகாமே நாங்கள் இங்கேயோ தூங்கிட்டோம். போபர் தூங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தாங்க தூங்க முடியல, உட்காந்துட்டு தூங்க முடியல. அதுவும் இல்லாமல் கழுத்து வலிச்சிச்சு, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. படுத்துட்டு தூங்க முடியல. கால் கொஞ்சம் நீட்டுற மாதிரியும் இல்லை. மணி 4 மணியே ஆயிடுச்சுங்க. பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸில். நல்லா இருந்துச்சு உண்மையில். நைட்டெல்லாம் பாட்டு போடலை. விடிய காலையில் 4 மணிக்கு தான் பாட்டு போட ஆரம்பித்தாங்க. பாருங்கள், நம்ம நாகப்பட்டினமும் வந்துவிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு எத்தனை மணிக்கு இறங்கணுன்னா, நம்ம வந்துட்டு கரெக்டாக 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு தான் இறங்கியிருக்கோம். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், இந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. நம்ம வேதாரண்யம் பஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்குறேன். அந்த இருக்கு பாருங்கள், வேதாரண்யம்னு எழுதியிருக்கா. ஆனால் அதில் வந்துட்டு இப்போ இந்த பஸ்ஸை வந்து எடுக்காது. 6 மணிக்கு தான் பஸ் எடுக்கணுன்னாங்க. சரி, 1/2 hour இருக்குது. அது வரை நாங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு நின்றுட்டு தான் இருந்தோம். எங்கள் ஊர் வேதாரண்யம் பஸ்ஸில் தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த பஸ்ஸு எடுக்கலை. நான் கூட சொன்னேன், டீ குடிச்சிட்டு வரலாமான்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு இந்த கடையில் அவ்வளோவா டீ குடிக்க மாட்டாங்க, அதனால் வேண்டாம், வீட்டில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான், ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியுமே நமக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. நம்ம நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் உள்ள தூரம் வந்துட்டு 2 மணி நேரம் ஆகும். நம்ம வந்துட்டு 1/2 hourக்கு முன்னாடியே நம்ம இறங்கிடுவோம். ஸ்டாப் வந்துடும். வேதாரண்யம் நம்ம பஸ் ஸ்டாண்டு வரையும் நம்ம போக மாட்டோம், இடையில இறங்கிடுவோம். நம்ம ஊர் இடையில தான் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுனாமி வந்தது நாகப்பட்டினத்தில் அதிகமாக பாதிச்சிருக்கும். அப்புறம் கஜா புயல்னு ஒரு புயல் வந்துச்சுல, அதுவுமே நாகப்பட்டினத்தில் தான் அதிகமாக பாதிச்சிருக்கும். ரெண்டுமே இந்த ஊரை நாசமாக்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த நாகப்பட்டினம் வந்துட்டு நம்ம ஊர் வந்து புயல் வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே போயிடுச்சுங்க. காடாகிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு புயல் தாக்கிருச்சு, போயிடுச்சுங்க. வீடெல்லாம் எல்லா வீடுமே விழுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உண்மையில் இப்போ நல்லா ஆயிடுச்சு. எங்கள் ஊரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பனி பெஞ்சிட்ருக்கு பாருங்களேன். ஒடிசாவை விட இங்கே கம்மி தான். இருந்தாலுமே நம்ம ஊர் பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பனியில் அந்தளவுக்கு கூட குளிர் தெரியலை எனக்கு. எங்கள் ஊர் கடல் பக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்து கண்டிப்பாக பாதிக்குங்க. மழை காலத்திலலாம் கண்டிப்பாக புயல் வரும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சுனாமி அந்த மாதிரிலாம் வரும். நிறைய டைம் பாதிச்சிருக்குங்க. நிறைய டைம் புயல் வந்திருக்கோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் புயல் வந்திருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க. இதுதான் நம்ம ஒரு காளியம்மன் கோயில் பாருங்கள். வருஷத்துக்கு ஒருத்தர் திருவிழா நடக்கும். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே போகிற ரோடு இது. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறு தாங்க. நல்லா மழை பெஞ்சிச்சு இந்த டைம். அதனால ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊருக்குள்ளே பஸ்ஸும் போகும். ஆனால் பஸ் வந்து இப்போ டைமுக்கு இல்லை, 10 மணிக்கு தான் இருக்குது. அதனால் பஸ்ஸில் போக முடியல. இதிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான். அதெல்லாம் நம்ம ஆட்டோலேயே போய்க்கலாம். பாருங்கள், இது வந்து வாய்க்கால். அந்த சைடு நம்ம ஆறு பார்த்தோமா, நம்ம வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு வந்துட்டோம், வளைஞ்சி வந்துட்டோம். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாய்க்கால் தான் இருக்கும். உண்மையிலே இந்த ஊரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஊரை அப்படியே தாங்க இருக்குது, மாறவே இல்லை. நான் எப்படி பார்த்துட்டு வந்தோனோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆயிடுச்சு. பார்த்தேன், அப்படியே தான் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கடை இருக்குதா, இங்கே தான் நாங்கள் ஜாமான் வாங்க வருவோம். இது மளிகை கடை. இங்கே ஒரு ஆலமரம் இருக்குதா, இங்கே தான் பஸ் ஏறுவோம். இது வந்து பஸ் ஸ்டாப்பு எங்கள் ஊருக்கு. நம்ம இப்படி வந்துட்டு நம்ம ரைட்டில் வளைஞ்சி போயிடுவோம். அது நேராக போகிற ஊர்.
இதுக்குள்ளே தான் நம்ம நம்ம வீட்டுக்கு போகிற பாதை இது வந்துட்டு இப்போ ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோடு வந்துட்டு சிவப்பு கலரில் ஒரு ரோடு இருக்கும்ல, அதுதான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு சிமெண்ட் இல்லை, தார் போட்டிருக்காங்க. பாருங்கள், 2 சைடும் பாருங்கள் வயல் எப்படி இருக்குது. ஏன்னா இந்த டைம் தானே நமக்கு வந்துட்டு நெல் போடுற சீசன், அதனால் நல்லா பச்சை பச்சேர்னு நல்லா இருக்குது. நான் வந்துட்டு இங்கே எதுக்கு வருவேன்னா, பஸ் ஏற வருவேன், அடுத்து கடைக்கு வருவேங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறதெல்லாம் நம்ம இந்த வழியாக தான் வந்து தான் வரணும். எந்த அளவுக்கு பனி பெய்யுதுன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குதுல்ல. காலையில் எனக்கு தெரிஞ்ச மாமாவெல்லாம் போனாங்க, நான் என்னை பார்க்கல, ஆனால் நான் பார்த்தேன். நான் ஆட்டோவில் போனதுனால அவங்களுக்கு கவனிக்கல. அவங்க சின்ன வயசில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த வயல் நெல் போட்டிருக்காங்கள, இந்த இடத்துல அங்கே ஆடு மேய்க்க வருவாங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டால் போதும், நாங்கள் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ஆடு மேய்க்க வருவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஊர். ஆறு இல்லை, இந்த பெலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெலம் தான். இங்கே தான் நாங்கள் குளிக்க வருவோம். இப்போ மழை பெஞ்சு தண்ணி இருக்குது, ஆனால் இப்போ யாருமே இங்கே குளிக்க வரதில்லை. இந்த சைடு தான் நாங்கள் ஆடு மேய்க்கிறது, விளையாடுறது எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் இங்கே தான் நாங்கள் சுடுகாடு, எங்கள் ஊர் சுடுகாடு, இந்த சுடுகாட்டு நாங்கள் விளாண்டுருக்கோம். நாங்கள் இப்போ சுற்றி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு ஷார்ட் ரூட்டாகவும் போகலாம். அங்கே கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் இருக்குது, அதனால் ஆட்டோ டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு இது ரோடு சரியில்லாமல் நம்ம சுற்றி போகலான்னாரு. ஆனால் எனக்கு தெரியலை, அதனால தான் அங்கே சுற்றிட்டு வரோம். நம்மளோட கள்ள சட்டி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வீட்டு இடம் இங்கே இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த சைடு நம்ம வந்துட்டு கடலை போட்டிருக்கோம், நிலக்கடலை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் அது இல்லை, இதுதான் நம்ம வீட்டு கடலை போட்டிருக்கு பாருங்கள். இன்னும் முளைச்சி வரல, குட்டி குட்டியாக வந்திருக்கு. அதை அப்படியே பார்த்து பண்ணலான்னு போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது எங்கள் அத்தை வீடு. இங்கே இருக்கிறது வந்துட்டு கிணறு. இது இப்போ நாங்கள் குடிக்கிறதுல தண்ணி தூக்கி மூடி வச்சிட்டோம். அப்போ தான் தண்ணி தூக்கி குடிச்சிட்டு இருந்தோம். இந்த சைடில் ஒரு 22 வீடு இருக்குது, ரொம்ப எல்லாம் இல்லை, நம்ம வீட்டோட சேர்த்து. நம்ம வீடு வந்துட்டு ரோட்டு ஓரமாக இருக்குது, அவங்க வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது வந்து பால்வாடிங்க அந்த இருந்தது. இந்த வீடு தான். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதான் நம்ம வீடு. வீட்டில் யாருமே காணும், அம்மா அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அம்மா ஊரில் வேலை பார்த்துட்ருப்பாங்க போல், அதனால தான் வெளியில் வரலை. நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம் மதிய சாப்பாடு. அம்மா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னால் தூங்க முடியல, சோனு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. பூவாமே நல்லா தூங்கிட்டான். சாப்பாடு தான் இங்கேயுமே சுவைன்னு தான் சாப்பாடு போடுவாங்க. எனக்கு இலையில சாப்பிட்லான்னு கேட்டேன், இலையில வேண்டாம், நம்ம தட்டிலே சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க. அதனால தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் காலையில் எதுவுமே சாப்பிடலை, ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்க. வந்த உடனே குளிச்சுட்டு டீ மட்டும் குடித்தாங்க, குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக பருப்பு குழம்பு தான். இங்கேயுமே பருப்பு குழம்பு தான் அம்மா வச்சுருக்காங்க. அப்புறம் ரசம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து புளிக்குழம்பு. அம்மா வந்துட்டு நைட்டு வச்ச புளிக்குழம்பு இருந்திருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாங்க. பூவா பாருங்க, இப்போ ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். அப்பளம் சாப்பிட்டுட்ருக்குறான் பூவா. அம்மாவுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலையாயிருச்சு. அம்மா பாயசம், அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் சாம்பார் வச்சுருந்தாங்க. சாம்பார் வேண்டான்ட்டாங்க, பருப்பு குழம்பு தான் வேணும்னாங்க. அம்மா எதுக்கு தேங்காய் திருகுறாங்கன்னா, முறுக்கு சுட போகிறாங்க அம்மா, அதுக்கு தான். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்தினா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.